இதயத்துக்கு நல்லது. என்ன காரணம்? புற்றுநோய் வராது. அக்காய் என்ன கிளம்பிட்டாங்க? இல்ல கிளம்பல. வேற எதுவும் இருக்கட்டும். அப்பேற்பட்ட பழத்தை சாப்பிட்டோம்னா, நுணாப்பழம் என்ற அந்த நோனி பழத்தை சாப்பிட்டோம்னா உடம்புல ரத்தோட்டம் நல்லா சீராக இருக்கும். இருதயத்துக்கு நல்ல விஷயம். இந்த நோனி பழம் நமக்கு தேவையில்லை. ஏன் மனத்துல இருக்கிறப்ப நீங்க கேட்டப்ப நோனி பழம் உனக்கு தேவையில்லைன்னா மாப்பிள்ள என்ன அடுத்தவன மாப்பிள்ளனா? ஆமா. யார் நீ முத என்ன இருக்கியா வழிமறிச்சான்ட்டே வழிமறிச்சீங்களா? பக்கத்து ஒரு நாள் ஏறி அடிச்சு பேசுறியோ மாப்பிள்ள? உள்ள 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. நீ என் தங்கச்சியை தேடி வந்து எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள. நீ இப்போ வந்திருக்க, நான் 9 மணில இருந்து காத்திருக்கேன் உன் தங்கச்சி. 2 பொம்பளை உள்ள போன புள்ள வராது. தங்கச்சியை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆமா, எனக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணி போதான் வந்திருக்கேன். ஐயோ உனக்கு துடிக்குதோ இல்லையே, எனக்கு ஏனால பார்க்க துடிக்குது. தங்கச்சி புதுசா உனக்கு துடிக்குது. தங்கச்சி எப்படி ஒரு நல்லா இருக்குமா? அது கிளி மாதிரி 50 ரூபா மட்டும் தான் எடுக்கிறேன். பிள்ளை தேன்றாட்டு மாதிரி. தங்கச்சியை தேன்றாட்டுன்னு சொன்ன ஒரே ஆனா என்னன்னு தெரியல மாப்பிள்ள, உன் தங்கச்சி ஒரு மாதிரி நெரடு நெரடா இருக்கேன். என்ன காரணம்? என்ன நெரடு? நீங்க தானே கூடவே இருக்கீங்க. சரி மாப்பிள்ள, நீ போகுது வரும் தாக்கல உள்ள விடு. திருப்பி கூட மான்களை ஒரு மாந்தர் கண்டற நீங்க ஆடி பாடி சாமி யாரு நல்லா இருந்தா என்ன பண்ணிய தெரியல. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஏர்வாடி போகணும் போல தோணும். ஆமா, பக்கத்துல போயிடலாம் நீங்க. ஆமா. அஹே, யாரும் ஆடி பாடி வரவேற்பு கொலை பண்பு. ஓ, ஆடி பாடி வரவேற்பது. இப்ப நான் பாடுறேன், மறுபடியும் நீங்க ஆடுங்க. உங்க ஆட்டம் ஆமா. பாக்கும்போது அதுக்கு நீங்க தூக்கிட்டு ஆடும்போது அப்படி இருக்கு. நல்ல நொட்டு நோட்டியா நல்ல நொட்டு நோட்டுறாங்க. நாங்களே பொழுது ஒரு நோகாம நிப்பாரு. என்னது நீங்க ஆடியா? இங்க பாருங்க, நான் வந்து வேட்டையாட தான் தெரியும், பாடுறது தான் தெரியும். அத்தா புரியுதா? வேட்டையாட வந்து ஆடணும் அவசியம் கிடையாது. அம்மா நீ சொல்லுதா, வேற ஆட சொல்லுவோமா இல்ல பேக்க தூக்கிட்டு போக சொல்லுவோமா? தா ஆடுவார். அத சொல்லதா ஆட சொல்லுவா? ஆமாவா இல்லையா? ஆமாண்டாங்க. நீ ஊர்ல அப்படி சொல்லி கெடுத்து வச்சிருக்கீங்களே, என்ன பண்றது? ஆடு ஓடணும். ஏற்கனவே கெட்டு போய் தானே இருக்கு, அத மறுபடியும் என்ன கெடுக்கிறது? நான் இந்த மேடைக்கெல்லாம் இப்படியே வந்திருக்கேனே பல தடவை. தெரியும் மாப்ள, நீ கட்டைய பிடிப்ப இப்ப அம்ப பிடிச்சிருக்க. அதே மாற்றம் வேற ஒண்ணும் இல்ல. அதே இத பிடிச்சனால ஆடி ஆணுமறியே. வார் மாப்ள. சரி, என்னத சொல்ற போற? அதே எனக்கு தெரியலாட்டி நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும். ஒரு குஷியா 4 குத்து குத்து. அடி வாடி என் கருத்தவளே
வந்த மாதிரி உன் தங்கச்சியா தக்கால ஓலி குடிய கெடுக்க கோடாடி தங்கச்சியா? ஆமா ஓ முக்கையும் அந்த புள்ள மீட்க மாதிரி தங்கி உன்னப்பா இருக்க அண்ணனுக்கு மவுத்து பிடிச்சி காலைல உன்னை அடிச்சு விடு சாப்பிட்டியா? சாப்பிடல. சாப்பிட்டேன்னு பார்த்தேன். மாத்த ஊட்டி விடுந்த பிள்ளைக்கு அது நாங்க பாத்துறேன். நான் கூட்டாம எங்க தங்கச்சி வருது. சரி இது ஏன் தங்கச்சி? உங்க தங்கச்சி ஏன் தங்கச்சி கூப்பிடுறேன் வர சொல்லியா? குடி அம்மா ஜல் 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 ஜன்னும் சலங்கை போலி கம்பி கொட்டையில குத்தி ஒரு கொட்டை ஏறி ஒரு கொட்டை சாந்தி கொட்டை இந்த மாதிரி உங்களை வெறிகுண்டு குத்த மாட்டேன்னு சொல்றதுக்காண்டி இதை செய்து காட்டுறேன். நான் காமவெறி பிடித்தவனா? தெரியல. அந்த அந்த பாலக்கட்டையில படுத்திருந்து ஒரு நாய் காலை கம்பிட்டு குறிச்சிடும். அது கண்ணங்கரையன்னு ஒரு நாய் இருந்துச்சு, எதுவும் வெறி பிடிச்சிட்டான்னு தெரியும். அதுல இருந்து லேசா கிருக்குன்னு சுத்துச்சு. இப்ப அப்படியே என்ன தெரியல புத்தி மாதிரி ஓ அச்சா உள்தாக சவள நாய் தான் இருக்குதுல அப்படி தெரிஞ்சுச்சு. ஆமா இதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு மானை தேடி ஒரு மஞ்ச கட்டு மைனா வந்திருக்கு. ஆமா மஞ்சைய பொம்பளை மாதிரியே போட்டு விட்டுருக்கேன். மானை தேடி வேடு வந்திருக்கிறார். வேடு எதுக்காக வந்தார்? மான தூக்கம் வந்திருக்கிறார். பாத்தியா நீ? நான் சொன்னேன் ஏய் என்னவே இந்த இது வந்தியே உனக்கு பொம்பளை சிக்கனா எப்படி பண்ண மான பிடிச்சு ஜாந்தி பேக் இந்த பக்கம் வருவீங்களா? அவங்கிட்டயே வெட்டிக்க என்ன இதுக்கு தான் மான பிடிச்சு அந்த ரெண்டு காலையும் சேர்த்து அணைச்சு லேசா அந்த தலையை சாச்சு இவர் தலையையும் சாச்சு அப்படி ஒரு மவுத்துக்கு அடிச்சாங்கன்னா சப்பி எடுத்துருவாருமா. தங்கச்சி கிட்ட சொல்ற விஷயம் அவர் மானத்தான் முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னார். சாந்தியவா சொன்னார்
ஆமா, நீங்க எப்ப பாரு மண்டைய உடைக்கிறேன் எந்த மண்டைய உடைக்கிறேன். சரி அண்ணே, ஆமா. என்ன இருந்தாலும் நம்ம இடத்த தேடி வந்துட்டேன். ஆமா வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். கொடுத்தோம் கொடுத்தீங்களா? நிறைய. ஆ. ஆனா அவர் எந்த டான்ஸ் கரப்புலயோ எந்த பப்பனுக்காரனை கூப்பிட்டு 4 ஸ்டெப் கத்து வச்சிருக்கல. ம். பிரிச்சு எடுக்கிறாப்பா. ஆ. கால் அப்படி பொழந்துக்கிட்டு கபட்டை போட்டு. ஆமா சரி, நம்ம இடத்த தேடி வந்துட்டார்ல. ஆமா. நீ என்ன பண்றீங்க? நான் என்ன உள்ள பண்றேன்? போய் காவலை பாரு. உள்ள போய் ம். பஞ்சனைகள் பூரா தயார்படுத்தி ஆ. மேல அந்த மெதுவா இருக்கு மாதிரி பெட்டு, ஆ. அந்த பெட்டை போட்டு ஆ. அந்த மல்லிகை பூ பூரா உதிரி பூ எடுத்து அப்படியே ஏய், ஏய், எது இந்த தரையில? ஏய், காலை வச்சா கொத்துக்கிட்டு உள்ள போகுதுடா. ஏத்தா இந்த நாடகம் மேல கட்டினது யாருதா? பூரா மண்ணை போட்டு கட்டிட்டு பிரேஸ் போட்டான் சாங்கு நிறைய ஈரான்ல இருந்து ஒரு குண்டை இதை விட்டீங்கன்னாலுங்க மாத்துங்க. பாயா காலை வச்சா கொத்துக்கிட்டு உள்ள போகுது. பிரேஸ் மட்டும் பொதுக்குன்னு இறங்கி இருக்கு. வலுவா போட்டாங்க. நானே இந்த நடுவுல இருக்க செவுத்து எடுக்க சொன்னேன் முதல்ல. நடுவுல இருக்கிற செவத்தை லேசா பேத்து விடுங்க. பால்பம் பிரிக்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கீங்க. இந்த பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைய போய் கக்கூசி பக்கத்துல இருந்தோம்னா பீநாத்தம் பெருநாத்தமா. ஐயோ அப்போ டீ அத வாடைய பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி ஜாந்தி நீ தரத்திலே பிடிச்ச வச்சிருக்கியா? வாருங்கள் வேடுவர். இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார்? எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தலைவாக எடுத்து கூறினார். ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். வண்ண தமிழகத்தில் மனித உரையாமல் வாங்கோடு பண்ணை செத்துக் கொண்டவருடைய தலைவியாரே, வெள்ளிமலையில் இருந்து வருகிறது வேடுவன். வெள்ளிமலையில் கண்டேன் ஒரு அழகான மான். அந்த மானை கண்ட உடனே பிடிக்கலாம் என்று கிட்டத்தில் வருகின்ற பொழுது அந்த மானாக கண்டது என்னை கண்டு பயம் கலந்த ஒரு வெக்கம் கலந்த ஒரு பயம். அந்த மானாகப்படி முன்னோக்கி ஓடிய மன பின்னோக்கி விரட்டி வந்த மானாகப்பட்டது இந்த தினவனத்துக்குள் புகுந்து விட்டது. குடிக்க போற நேரத்துல உங்க அம்மா என் அண்ணே வீரத்தேவன் நிறுத்தி விட்டார். வீரத்தேவனா வேற பேர் இருக்கு அவருக்கு? வீரத்தேவன் தான். அப்பேற்பட்டால் தடுத்து நிறுத்திட்டார். பெரிய வீர செயல் செஞ்சாங்க அண்ணே. புளிய தீய காமிச்சு விரட்டினியா. அப்ப அதனால ஒரு பேர் இருக்கு, அது வேற பேரு. பரவாயில்லையே. ஆனா எங்க அப்பா வச்ச பேர் வீரத்தேவன். வீரத்தேவன் அது ஊரு கொடுத்த பட்டம். ஆக பிடிக்க போற நேரத்தில் அங்கவர் தடுத்து நிறுத்தி விட்டார். என்னனே உங்கதே ஏதோ அதை சொல்லு. நான் புளிய விரட்டினது அப்ப இதை விரட்டினது அந்த கேட்டாரா? நான் பெருமையை எடுத்து சொல்றேனே. ஏன்னா ஏற்கனவே அந்த பெருமை ஊரு ஊரா நாரி போய் இப்ப அமைதியை சாந்தமா ஒருவேளை ஏன் வீரத்தேவன் உங்க அண்ணனுக்கு பேர் வச்சாங்கன்னு கேட்டா எப்படி என்ன சொல்றது? மறந்து கிடக்கிற ஊரையே பேரு ஒரு பேரும் இல்லப்பா. ஏய் விருத்தவா இங்க வாங்க. அந்த புலி எப்படி உருமிச்சுன்னு மட்டும் அதை மட்டும் ஒரு தடவை தான் சொல்லுவேன். சரி சரி. அப்புறம் 2 தடவை கேட்டா இல்ல. அப்புறம் பெண்கள் பூரா தலைக்கு 50 இல்ல ஒரு தடவை தான் நீங்க சொல்லுவேன். எப்படி புலி உருமிச்சு? இது புலியா இல்ல புலியில கிராஸா? புலி இல்ல, செம்மறியா தலைக்கில இருக்கும் பாரு தொறுக்கட்டு. அப்பேற்பட்டவங்க அண்ணன் வீரத்தேவன் தடுத்து நிறுத்தி விட்டார். இந்த இடத்துக்கு நீங்க தலைவி என்ற காரணத்தினாலே உங்களுடைய அனுமதியை பெற்று அந்த மானை பிடிக்காம வந்தீங்க. நான் தேடி வந்த மான் எப்பேற்பட்ட மான், அந்த மானோட மகத்துவம் என்னங்கிற விஷயத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க. இதோ எந்த மான்தான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே.
மானுங்க. அந்த மானை பிடிப்பதற்கு மட்டும் நீங்க அனுமதி மட்டும் தாரம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், பிடிச்சிட்டு போயிடுவேன். பேச்சுவார்த்தை சரியில்லையே. நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் சரியில்லை. முதல் கோணம் முற்றிலும் கோணம் பாரு. என்ன கோணம்? ஆரம்பமே சரியில்லாம இருக்கு. எது சரியில்லைங்கிறீங்க? என்ன அனுமதி கொடுங்க பிடிக்கிறதுக்கு அப்படின்னீங்க. நியாயமான விஷயம். ஒண்ணு அனுமதி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா அனுமதி கொடுக்க போறேன். ஆனா அதை விட்டு அனுமதி கொடுங்க இல்ல பிடிச்சு தாரம்னு சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தாரம்னு சொல்ல முடியாது. ஏன் தாரம்னு சொல்றேன்? என்ன ஒரு பொம்பளை புள்ளைய பார்த்து நீங்க வந்து தாரம்னு சொல்லுங்கன்னு சொன்னா உடனே சொல்லிடுவாங்களா? சொல்லதானே வேணும். ஏன் தாரம்னு வார்த்தை சொல்றதுல என்னமா இருக்கு? தாரம்னா முதல்ல என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுதான் சொன்னீங்களா இல்ல தெரியாம சொன்னீங்களா? எனக்கு தெரியல, நீங்க என்ன சொல்லுங்களேன். தாரம்னா தமிழ் அகராதிப்படி மனைவின்னு அர்த்தம், அதாவது பொண்டாட்டின்னு அர்த்தம். தாரம்னா பொண்டாட்டி. அப்ப வந்து நீங்க எனக்கு தாரம்னு சொல்லுங்கன்னா நான் என்ன சொல்லணும்? நீங்க பொண்டாட்டி தானே. உங்களுக்கு நான் பொண்டாட்டின்னு சொல்லணுமா? நீங்க பொண்டாட்டி தானுங்க. எனக்கு நீங்க பொண்டாட்டி இல்ல, பொதுவாவே இப்ப நீங்க பொண்டாட்டி தான். நீங்க பொண்டாட்டியா யாருக்கோ அது வேற விஷயம். இப்ப நீங்க பொண்டாட்டி தானே. இப்ப பொண்டாட்டின்னு எப்படி சொல்றீங்க? புரியுங்க. ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிற விஷயம் என்ன? ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிறதுனா எது பிடிக்கும்? ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எந்தெந்த காலத்துல வெளுத்து நகை போடுறது ரொம்ப விருப்பமா இருக்கும். ஆனா இப்ப இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அதோட விலைவாசில. ஆக ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிறது பொண்ணு. நீங்க பாருங்க, பொண்ணால செஞ்சு போடணும், பித்தளையாவது போடணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? நிறைய இருக்கீங்க. இப்ப நீங்க பாருங்க, வனத்துலதான் இருக்கீங்க. ஆனா வனத்துல இருக்கிற நீங்களே உங்க காதுல மூக்கில இப்படி பொண்ணை போட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க ஆட்டல் ஆட்டி அதுவா கடந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பொண்ணை ஆட்டி வைக்கக்கூடிய ஆட்டி நீங்க தானே. அப்ப பொண்ணு ஆட்டி பொண்டாட்டி தானே. அப்படி வரீங்களா? அதே மாதிரி தாரமனா மனைவிதானும் கிடையாது. இன்னொரு விஷயம், சப்த சுரங்கள் 7 இருக்கு பாத்தீங்களா? இந்த 7 சுரங்கள்ல தமிழ் வழியில பார்க்கும்போது நீ என்ற அந்த சுரஸ்தானத்துக்கு தாரமன் ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாடுறீங்கன்னா தாரம் இல்லாம பாட முடியுமா? அந்த சுரம் சேர்ந்துதானே பாடுறீங்க. தாரம்னு சொல்ற இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம், உங்களை ஏன் நீங்க தாரம்னு சொல்லுங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்க அண்ணாட்ட தான் கேட்டேன், நான் இருக்கானே அவரு இல்லைங்கிறார். உங்க தோழி கிட்ட கேட்டேன், அவங்க இல்லைன்ட்டாங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க இருக்குதுன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களே, அவங்க இல்லன்னு சொன்னவங்க நீங்க மட்டும் தனியா கொடுத்துட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க? உங்க மேல தப்பா நினைப்பாங்க. ஆனா நம்மளாம் பார்த்தா இல்லன்ட்டா, கிடைக்கல இருக்கலன்ட்டா. ஆனா தங்கச்சி வாத்தியா கொடுத்து அது மட்டும் தனியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளை கூப்பிட்டு வச்சு சேர்ந்து தரணும்னு சொல்லிருக்கேன். அப்ப நாங்க சேர்ந்து தாரோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மான்குட்டி நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தாரோம். நடைமுறை தமிழ் அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்றீங்களா? அது அப்படி சொல்ல வேண்டியதானே. நீங்க 10ஆம் வகுப்புல நீங்க வாடகை எனக்கு தாரம்னு சொல்லுங்கன்னா நான் என்ன அர்த்தத்துல எடுத்துக்கிறது? நீங்க ஒரு அர்த்தத்துல சொல்லி நான் அது ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறதா? புரிஞ்சுற கூடாது. இப்ப நான் எடுத்து விளக்கமா உங்களுக்கு சொல்லி இப்படி இல்லங்க, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியும். சகுந்தலைய காட்டுக்குள்ள பார்த்தா துஷியன் பார்த்த உடனே என்ன கேட்டாரா? நீர் வேண்டும்னு கேட்டாரா? இவரு கேட்டது ஒரு அர்த்தம், தண்ணி. அதுல 2 அர்த்தமும் இருக்கு. நீர் வேணும்னா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்கிற அர்த்தமும் இருக்கு. நீர் வேணும்னா நீ எனக்கு வேணுங்கிற அர்த்தமும் இருக்கு. அவளும் பாருங்க 2 அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா. என்ன பண்ணா? குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறோம். பொதுவா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எப்படி கொடுப்போம்? ஒண்ணு சும்முன்னா அடியில புடிச்சு கொடுத்தா நம்ம மேல புடிச்சு எடுத்துக்கலாம், இல்ல மேல புடிச்சு கொடுத்தா அடியில நம்ம தொட்டு வாங்கிக்கலாம். அப்படித்தானே கொடுப்பாங்க. ஆனா இந்த பெண் என்ன பண்ணலாம்? மேல ஒரு கை கீழே ஒரு கை வச்சு மொத்தமா கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் தானே எண்ணெயும் தானே. பாருங்க, அவ சொன்ன அர்த்தத்தை 2 அர்த்தம், இவ திருப்பி சொன்ன பதில 2 அர்த்தம். பாருங்க, சொல்ற வார்த்தை எதிரில் நிக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு ஆரம்பத்துல சொன்னீங்க, மான பிடிக்கலாம்னு போனேன், பயம் கலந்த வெக்கத்தோட ஓடி போச்சு. ஆமாங்க, பயம்னு சொன்னாலும் கூட நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா மானினுடைய பார்வை மறந்து பார்க்கக்கூடிய தன்மை. அது பயந்து ஓடிச்சுனாலும் கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா அது வெக்கப்பட்டு ஓடிச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, மானுக்கு வெக்கம். அது என்ன பத்திரம் என்ன கண்டு இந்த மானுக்கு ஒரு வெக்கம்ங்க. மானுக்கு முத வெக்கம் வருமா? வருமுங்க. மத்த மானுக்கு வருதோ இந்த மானுக்கு வரும். என்ன வரும்? பார்த்தமா அப்படிப்பட்ட மானு புரியுங்களா? நீங்க ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா? வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்த அந்த மான் குட்டியே 200 மைல் அளவு அது பின்னாடியே வந்திருக்கேன்னா பாத்து. ஏன்னா ஊர் உலகத்துல இந்த ஒரு மான் தான் இருக்கிற மாதிரி இது பின்னாலேயே வந்தீங்க. உலகத்துல 1000 மான் இருக்காங்க, ஆனா இந்த மான் மாதிரி எந்த மான் கிடையாது. நல்ல அழகா பக்குவமா நல்ல மூக்கு புளியுமா அப்படியே பார்க்கும்போது அம்பிட்டு அழகா
இருக்கிற ஆளுங்க தேடி அதனாலதான் மதுரையில எல்லாம் இல்லாத மானா பார்த்து காரைக்குடியில கூட்டி வந்திருக்கியம்மா. ஆமாங்க நீங்க எல்லாம் மொத்தத்துல அங்கிட்ட இருந்து காரைக்குடி புதுக்கோட்டையில இருந்து என்ன ஒரு ஆளை மட்டும் மதுரையில இருந்து கூட்டி வந்திருக்கணும் எதுக்கு? இதுக்கு நீங்க வித்தியாசமா மான்குடி வெக்கப்படுதுன்றீங்க. ஒண்ணு செய்யுங்க, நல்லா உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. போயிட்டு புதன்கிழமை வாங்க, வரையில வீட்டுல யாரும் பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு என்ன புதன்கிழமை அன்னைக்கு வாங்க. என்ன இன்னைக்கு என்னவா நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, தனியா அப்படி நிக்கிற பேச வேலை சொல்லுங்க. இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆயம் இல்லையா? மான்குடி நான் இல்லைங்கிறேன். அப்புறம் இங்கெல்லாம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்கு. இங்க பாருங்க, நான் நினைக்கிறேன் என் மான் பொதுவா ரொம்ப அழகான மான். இந்த மானை கண்ட உடனே உங்களுக்கு ஆசை வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட மானை பார்த்ததுமே இதை நம்மளே வச்சுக்கலாமே. கிராமப்புறங்களை பாருங்க, அங்கக்கு எங்க வீடுகள் இருக்கு. ஆமா, இதுல களத்து வீடுகள் இருக்கு. இந்த களத்து வீட்டுல நிறைய ஆட்டுக்குட்டி வளர்ப்பாங்க, கோழி குஞ்சு வளர்ப்பாங்க. சில காக்கா கழுகு என்ன ஆகணும்னா கோழி குஞ்சை கண்ட உடனே அப்படியே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். தூக்கிட்டு பக்கத்து வீட்டு களத்து விட்டு வழியா வரைக்கும் சத்தம் மட்டும் வச்சுக்க, ஆஹா என்னமோ பண்றாங்க போட்டு போயிடும். அந்த குஞ்சை எடுத்து பாப்பாங்க, நல்ல நாட்டுக்கோழி குஞ்சா இருக்கு. யார் வீட்டு கோழி குஞ்சல காக்கா தூக்கிட்டு வந்துருச்சு, கழுகு தூக்கிட்டு வந்துருச்சுட்டு கழுகு கிட்ட போன தப்பாது, காக்கா வேணாலும் தப்பி போட்டு போயிடும். அத காக்கா பாக்குறவன் என்னவாங்க, அந்த கோழி குஞ்சை எடுத்து ஒரு பஞ்சாரத்தை போட்டு அடைச்சு வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்த கோழி குஞ்சுக்கு சொந்தக்காராக தேடி வந்தாங்க கூட இங்க ஒரு கோழி குஞ்சு வரலையே, இந்த காக்கா வரலையேன்றாங்க. புரியுங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது. இன்னொன்னு ஆட்டுக்குட்டி அதே மாதிரி தொலைஞ்சாங்க கூட அதையும் மறைச்சு வைக்கிற ஆளுகளா இருக்கு. அந்த மாதிரி திருட்டு கூட்டம் மாதிரி தெரியுதா? திருட்டு கூட்டம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, உங்க அண்ணன் எல்லாரும் போயிட்டாங்க, தனியா ஒரு பொம்பளை பிள்ளை நிக்குது, இந்த பிள்ளை எப்படியா மிரட்டி உருட்டி மானம் வாங்கிட்டு போகணும். சரிங்களா? கூட்டமா நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே என் மானு திருடுற மானுங்க, திருட்டு மானுங்க. என் மானு ஏற்கனவே திருடிட்டு வந்தியா? நான் திருடிட்டு வரல, என் மானு என் மனச திருடி வந்துருச்சு. என் மனசே என்கிட்ட இல்லைங்க. இந்த பாருங்க, மான்குட்டி இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நின்று பேசுறது அது வீண் பேச்சாயிரும். என்ன சரிங்களா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நல்லாவே இல்லைங்க. இனிமே வரக்கூடிய காலம் மழைக்காலம். ஆடி மாசம் பிறக்க போது இன்னும் உருப்படியா மழை பெய்யல, வெள்ளக்காலம் விதைக்க முடியாம கிடக்குது. ஆனா மழை காலம் வந்துருச்சுன்னா பெரும்பாலும் இந்த ஐப்பசி கார்த்திகையில வரப்பு வயக்காடு கம்மாக்கரை ஓரத்துல காளையா முளைச்சு கிடங்க. நீங்க பாத்துருப்பீங்க. அந்த காளானை தேடி காளை நாட்டுக்கு சில பேர் போவாங்க. அந்த மாதிரி பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை காளாந்தேடி போயிருக்கு. காளாந்தேடி போகும்போது முன்னாடியே சில பேர் லைட்டை வச்சே தேடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்படி தென்னை மரத்து தோப்பு வழி அவர்கின்ற பொழுது விசித்திரமான ஒரு காளை, தென்னை மரத்து காளைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெருசா இருக்கு, அகலமா இருக்கு. அந்த காளனை கண்ட உடனே இந்த பிள்ளை இது வரைக்கும் அப்படிப்பட்ட காளனை பார்த்தது கிடையாது. இது வித்தியாசமா இருக்குது, இது ஒருவேளை திக்கிறதா இல்ல நஞ்சு காளான பூச்சி காளான தெரியலன்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல யார்ட்ட கேட்டுக்கிறோம்ட்டு அந்த காளானை பறிச்சு ஒரு துண்டுகளை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை பேரு லட்சுமி. அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா உரைக்கிணறுல தண்ணி அரைச்சுக்கிட்டு. பேருமே உங்களுக்கு கிடைக்கலையா? ஏன் லட்சுமியில சாதாரண மகாலட்சுமிங்க. லட்சுமி என்றாலே செல்வத்துக்கு அதிபதி. ஆமா, அந்த பிள்ளை பேரு லட்சுமி. உங்க பேரு என்ன அந்த இடத்துல? அதோட நிறுத்திக்கங்க, நான் லட்சுமியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சுமிங்கிற பிள்ளை என்ன பண்ணுச்சு, நல்லா உரைக்கிணறுல வாயில தண்ணி அரைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட வந்து இந்த காளானை பிடிக்கிட்டு வந்த பிள்ளை கேக்குது சந்தேகத்துக்கு, ஏமா இந்த காளானை பாருவே, இது திங்கிறதா இல்ல நஞ்சு காளானா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பிள்ளை பார்த்துச்சு, ஆத்தாடி ஆத்தா, இது யாருக்கும் கிடைக்காத காளானு, இம்புட்டாக இருக்குது, தன் தண்டியை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இதை எப்படியாவது நம்ம ஆட்டையை போடணும்னு. யாரு? இந்த லட்சுமி. நம்ம ஆட்டையை போடணும்னு என்ன நினைச்சுச்சுன்னா, எங்க வரீங்க ஆட்டையை போடணும்னா நினைச்சு இந்த காளனை பார்த்தோம், அடியே இந்த காளை நல்ல காலம் கிடையாது, இது நஞ்சு காளை, ஆமா சாப்பிடக்கூடாது, இதோட ஓரமா போட்டு போடி அப்படின்னு சொன்னோடனே சரி பெரிய ஆளாச்சே, பெரிய பொம்பளை பிள்ளையா இருக்கு, பெரிய ஓரமா தெரிஞ்சிருக்க அப்படின்ட்டு ஓரமா அந்த பிள்ளை போட்டுட்டு கிளம்பிடுச்சு. ஆனா அந்த பிள்ளை முழுமையா போகல, ஓரமா நின்று வேடிக்கை பாக்குது, மறைஞ்சு நின்று இந்த பிள்ளை ஏதாவது பண்ணாலும் பண்ண. அப்ப பாருங்க அந்த லட்சுமியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? வம்பா இருக்கு கூட போமா. ஆமா, அங்க எடுத்துக்கங்க. அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இந்த காளான் அந்த பிள்ளை போட்டு போன பிறகு அந்த பிள்ளை மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த லட்சுமிங்கிறவங்க என்ன பண்ணுது, தூக்கி எறிஞ்ச காளானை போய் இந்த பிள்ளை வேகமா எடுத்து ஒரு துண்டுல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இதை அந்த பிள்ளை பார்த்துருச்சு, என்னடி நம்ம கிட்ட நஞ்சு காளான் திங்க கூடாது தூக்கி போடுறீங்க சொல்லிவிட்டு
இப்ப அந்த பொண்ணு எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காளே அப்படின்னு விறுவிறுன்னு வந்து ஏமா இந்த காலா நெஞ்சு காலன்னு இப்ப எதுக்கு நீ எடுத்து துண்டை சுத்திக்கிட்டு இருக்க அப்படி கேட்கின்ற பொழுது அப்பதான் அவங்க சொன்னாராம் யாருக்கு இந்த லட்சுமி இது வேற ஒண்ணும் இல்லடி இது மருந்துக்கு தேவைப்படும் அண்ணே அதுக்காண்டி அந்த பக்கம் நின்னப்பா அங்க கையை நீட்டினாரு இப்ப இங்க நிக்கிறேன் இங்கிட்டு கையை நீட்டினாரு சொல்லி வைங்க பாருங்க என்ன நான் விளையாண்டுக்கிட்டா இருக்கேன் அதே தாங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இந்த ராஜனே எனக்கு கோவம் வருது நரம்பெல்லாம் புடைக்குது உனக்கு புடைக்குது ஆக அப்படி எடுத்து சுத்தின பார்த்தோன்னே இந்த காலம் நஞ்சு காலம் சொல்லி நீ எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நான் மருந்துக்கு தேவைப்படும் உடனே அந்த புள்ள அந்த மருந்துக்கு நானே வச்சுக்கிறேன்னு கொடுத்து முடின்னு போயிடுச்சான் அந்த மாதிரி இந்த இடத்துல நான் தேடி வந்த அந்த அழகமான் அந்த அற்புதமான மானை நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க இல்லன்னு சொல்ற அப்படிமா இருக்குது வெள்ளி முளைச்சிருச்சு வெளியாயிருச்சு நான் சொன்னதே வாசிக்கிறேன் வந்த உடனே ஒரு பாட்டு பண்ணி நீங்க வரும்போது உங்களோட கூட்டிட்டு வந்தீங்க பாட்டு நான் சொன்னாதான் வாசிக்கிறேன் அப்படின்னா பாட்டு பாடுனா யார் பாடுனாலும் வாசிக்கிறேன் முதல்ல வந்த உடனே ஒரு பாட்டு பண்ணீங்களா ஆமா என் மானுடைய பெருமையை சொன்னீங்களா இப்ப மான நீ அடுத்து இப்ப யாரு பாட்டு பாடணும் உங்க பாட்டு பாடி முடிச்சிட்டீங்க இப்ப நாள்ல பாடணும் வந்தாரு நீங்க பாடிக்கிட்டு இருந்தா அப்பெல்லாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது இந்த இடத்துல நிக்கும் போது ரெண்டு பேரும் நிக்கும் போது யாரு பாடுறாங்கன்னு காரணம் நீங்க பாடுங்க நீங்க கோவப்படும் போது என் அத்தை மேல பார்த்த மாதிரியே இருக்கு நீங்க பாடுங்க நீங்க சிக்கும் போது சத்தியமா சொல்றேன் செத்து போன என் சித்தப்பா மாதிரியே இருக்கீங்க இப்ப சொல்றேன் மான்குட்டி எப்படி இல்ல இந்த இடத்துல இல்லங்கிறத எப்படி சொல்றேன் பாருங்க பாட்டா பிடிக்கணும் பிடிக்கலனா அடிக்கணும் அதான் இப்ப பாட போய் வாசிங்கன்னு சொல்லிட்டு தான் பாரு அவனை எங்கேயே வச்சு பாட்டா பிடிக்கணும் பிடிக்கலனா அடிக்கணும் முடிஞ்சா கையை செய்யணும் முடியலனா சமநிலை மூடி படுக்கணும் முடியலனா சமநிலை மூடி படுக்கணும் பாட்டா 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 பிடிக்கணும் பிடிக்கலனா அடிக்கணும் ஓடி போன மாலையுமா படிக்க முடியுமா தேடி வந்து நின்ற சொல் படிக்க முடியுமா அண்ணனா ஏதோ எங்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறது அண்ட புளிய வீட்டுக்கு ஆகாச புழுக பார்க்க போயிருக்கான்னு தொடர்ந்து இந்த கதையை எல்லாரும் கேளுங்க இந்த கதை அண்ட புளிய வீட்டுக்கு ஆகாச புழுகை பார்க்க போயிருக்கேன் அண்ட புழுகை மையம் வாசல்ல உட்கார்ந்து இருந்திருக்கேன் ஆகாச புழுகை போய் கேட்டிருக்கேன் என்னடே இந்தடா கொண்டே தாண்ட அங்கே கதையை மட்டும் சொல்லுமா இந்த புள்ள இந்த லட்சுமி புள்ள அப்படி நம்ம மட்டும் எவ்வளவு அழகா புள்ளன்னு சொன்னேன் இவ அவன் சொன்னேன் அப்படி சொன்னா எவ்வளவு மரியாதையா அந்த புள்ளையமே சின்ன பையன் போனாலும் பெரியா எப்படி கூப்பிடுவாங்க தம்பின்னு சொல்லணுமா சொல்றா தம்பி எங்கடா உங்க அப்பா
என்னடா கங்கடி பண்ணி ஏன்? நல்லா இருக்கியா? என்னாச்சு? என்ன மாதிரி நமக்கு என்ன எங்க அப்படின்னு ஆகாச புளிய அண்ட புளிய மகன் கேட்ட உடனே அண்ட புளிய மகன் சொல்லியிருக்கேன் வானம் ரெண்டா கிழிஞ்சு போச்சு அதை தைக்கிறதுக்கு எங்க அப்பா ஊசி நூலை எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி நல்லா இருக்கேன் சொன்ன உடனே ஆகாச புளியன் பார்த்திருக்கான் எங்கப்பா அப்பனை மிஞ்சிரியா போல இருக்கு பொய் பேசுறதுல ஆத்தாடி அப்படின்னு வந்த வழி தெரியாம ஓடி போயிட்டான் அண்ட புளிய வீட்டுக்கு வந்திருக்கேன் அண்ட புளிய வந்து மகன் கேட்டிருக்கான் ஏண்டா தம்பி டேய் உன்னே தாண்டா அங்கே ஏன் இந்த புள்ள லட்சுமி பிள்ளைங்க மட்டும் இந்த பக்கம் திரும்பி பேசினேன் அப்ப மட்டும் இனிச்சுச்சோ மரியாதை சொல்லி போடுங்க சொல்ற தம்பி என்னை தேடி யாராவது வந்தாளா அப்படின்னு அந்த புள்ளையே மகன் கேட்டிருக்கேன் அங்க கடையில கேட்டிருக்கேன் அப்ப இவன் வந்து சொல்லிட்டு அப்ப ஆகாச பிள்ளைங்க உங்களை பார்க்கலாம் வந்திருக்கேன் வந்தப்ப நான் அந்த மாதிரி சொன்னேன் வந்த வழியே தெரியாம தெரிச்சு ஓடி போயிட்டா இருப்பான் அப்படின்னு சொன்னா அப்பனும் கோவம் வந்துருச்சு ஏட்டா நீ எனக்கு பிறந்தவனாடா எனக்கு பிறந்தவன் மாதிரியா போய் பேசியிருக்க அப்படின்னு கோபப்பட்டு புள்ளைய கொண்டு பெத்த புள்ளைய தூக்கி கொண்டே மொட்டை கிணத்துல கொண்டே தூக்கி போட்டு வந்துட்டான் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கேன் மயங்காரு இவனுக்கு ஒரே ஆச்சரியம் அப்பங்காரனுக்கு என்னடா இப்பதான் உன்னை கிணத்துல போட்டு வந்தேன் நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நீ வந்து உட்கார்ந்துருக்க எப்படி வந்த அப்படின்னு அப்பன் கேட்டிருக்கேன் அப்பதான் மகன் சொல்லியிருக்கேன் அப்பா நீ தூக்கி போட்டு இந்த பக்கமா வந்துட்டேன் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் மான 4 தூத்த போட்டுச்சு அந்த தூரல புடிச்சுக்கிட்டே மேல ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் பானா தூரல புடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் ஆனா அந்த அந்த புளிய ஆகாச புளிய எல்லாத்தையும் மிஞ்சிருவாரு வந்த வேடுவர் சொன்ன விஷயத்துல அப்படி தெரிந்து கொண்டு ஒரு கதையாக்கு சொல்ற மாதிரி எத்த தண்டி போயினே இத்த தண்டி போய் இத்த தண்டி மான பார்த்தானா மான விரட்டிக்கிட்டு வந்தானா விரட்டிக்கிட்டு வந்த மான எங்க இடத்துல நான் எந்த மான தேடி வந்து அப்படிங்கிற உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் தேடி வந்த மான இருக்காதேமா அப்ப இருக்கா என்ன எல்லாரும் தலையாட்டுறீங்களே இருக்கா நீங்க ஒரு ஆள் தான் இல்ல இல்லன்றீங்க இருக்குன்னா மானுக்குண்டான அங்கலட்சணத்தை சொல்லுங்க அப்போ என்ன அது சொல்லாம போயிடுமா சொல்லுங்க சும்மா நிக்காதமா மான் இல்லன்னு சொல்லாதமா புள்ளி மானு இங்க இருக்கு குடிச்சு தரவு மனசு இருக்கு சும்மா நிக்காதமா மான் இல்லன்னு சொல்லாதமா புள்ளி மானு இங்க இருக்கு குடிச்சு தரவு மனசு இருக்கு அன்பு இருக்கு பண்பு இருக்கு பாசம் இருக்கு மாடு இங்க இருக்கு தலை நிமிர்ந்து வாயாதான் தலை